அறிவுடைப்பேர் ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்று அண்ணா கேட்டாரே, அது 100க்கு 100 உண்மையாகிறது. கவர்னர் ரவி நடத்தையிலே எங்கிருந்தோ வந்த பீகாரி எப்போதும் பாடுவது முகாரி. திரைப்பட பாடலே நினைவுக்கு வருகின்றது. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம், முகாரி ராகம். சட்டசபைக்கு நீர் வரும்போது மங்களம் பாடுவீர் என்று எதிர்பார்த்தோம், ஒப்புவாரி அல்லவா வைக்கின்றீர். கலிங்கத்து பரணி பாடுவீர் என்று எதிர்பார்த்தால் அவலப்பரணி அல்லவா பாடுகின்றீர். யானை குட்டி போடும் என்று பார்த்தால் லத்தி அல்லவா போடுகின்றது. எத்தனை நாளுக்குத்தான் நாங்கள் பொறுப்போம்? ரோமாபுரி சீசரின் சர்வாதிகாரம் வரம்பு மீறி போகும்போது ரோமன் ஃபோரம் என்ற இடத்திலே உள்ள சீசருடைய சிலையிலிருந்து மகுடத்தை அகற்றினார்கள் ஃப்ளேவியஸ், மரல்லஸ் என்ற 2 படைவீரர்கள். ஆணவக்கார கனகவிசேரின் மகுடம் கழித்தினாரே சேடன் செங்குட்டுவன். அதுபோலவே அப்படித்தான் இப்போது ஆளுநர் ரவிக்கும் நடக்கப் போகின்றது போலும். சட்டசபையிலே முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து அல்ல, தேசிய கீதம்தான் என்றார். நாமோ அது முடியாது, முதலில் தமிழ்த்தாய் என்று ஓங்கிச் சொன்னோம். உடனே துண்டை உதிரை தோளில் போட்டு கொண்டு கிளம்பிவிட்டார். குளத்தோடு கோபித்து கொண்டு போனால் யாருக்கு நஷ்டம்? மாநிலம் என்ற கணவருக்கு மனைவி போல வந்து நடக்க வேண்டும் கவர்னர். கணவனது ருசிக்கு ஏற்றாற் போலத்தான் குழம்பு வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் ஊமத்தங்காய் குழம்புதான் வைப்பேன், அதை நீர் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அடம்பிடித்தால் எப்படி? இந்நாள் வரை மத்திய அரசு இவரை கலத்திவிடும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கவில்லை. ஆகவே பழமொழியை நினைவுக்கு வருகின்றது. வீட்டு எலியை அடிக்கின்ற அடியில் மோட்டு எலி தானே பறக்குமாம். அப்படித்தான் இவரும் நாம் பாடும் வசைமொழி கேட்டு இவர் தானாகவே கிளம்பி விடுவார்.